கெஞ்சுவேன் அவர்கிட்ட நான். பெரிய மருது ஷூட்டிங் அப்போ திண்டுக்கல்ல. இவ்வளோ பெரிய கேரியரில் சாப்பாடு வரும். நான் அந்த 7, 8 படம் பண்ணதில் லாஸ்ட்டாக அவர் பையனோட மலேசியாவில் படம் பண்ணேன், கோலாலம்பூரில். அதுலேயுமே வந்து என்ன பண்ணுவார், அவர் எங்கே ஸ்டே பண்ணுறாரோ அந்த ஃப்ளோரில் வந்து எனக்கு ரூம் இருக்கணும்னு பார்ப்பாரு. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்தில் கதவு காலிங் பெல் அடிக்கும். அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னு பூஷன் சொல்லுவாப்புல. போனால் இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியரில் ஃபுல் சாப்பாடு இருக்கும், வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. சார் நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்வாரு. சார் இல்லை சார் நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்வாரு. உட்காந்து சாப்பிட்டு சார் நான் பாத்ரூம் வந்துச்சு போனேன் சார், போக பரவாயில்லன்னு. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருந்த ஒரு ஆள். அண்ட் உதவணும் அப்படின்னு நினச்சா முதல்ல பண்ணுறது வந்து விஜயகாந்த் சாரை தான் இருப்பார். அவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவரோட நான் வந்து 8, 9 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. ஒரு மனிதநேயம், ஒரு வார்ம்த்து, அதாவது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசாத ஒரு மனிதர்.